ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே பிறை 12 நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வழமையாக படித்து வந்த இந்த ஷமாயிலு திர்மிதி கிதாபின் கடைசி பாடம் பாபு மா ஜா ஃபி ருஇயத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவில் காண்பது சம்பந்தமான பாடத்தை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற கிதாபில் கொண்டு வருகிறார்கள். உண்மையிலே நான் ஒவ்வொரு நாளும் இங்கே வருகை தந்தவர்களுக்கு தெரியும், இங்கே ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய அங்க அடையாளங்கள், வெளி உறுப்புடைய அழகுகள், அதேபோல அந்த வெளி உறுப்பிலே இருக்கக்கூடிய அற்புதங்கள், அதேபோல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ரங்கம், அந்த உள்ரங்கத்திலே இருந்த அழகுகள், அதாவது அவர்களுடைய குணங்கள், அவர்கள் நடந்து கொண்ட பணிவு, அவர்களுடைய பொறுமை, அவர்களுடைய வெக்கம், இது போன்ற பல விடயங்களை எல்லாம் ஒரு மனிதன் படித்ததன் பின்னால் உலகத்தில் யாராக இருந்தாலும் ஒரு மனிதருக்கு ஒரு ஆசை வரும். ஷமாயிலுல் முஹம்மதியாவை படித்த ஒருவருக்கு உள்ளத்தில் ஒரு யோசனை வரும், நானும் இந்த முஹம்மது நபியை காண வேண்டும், நானும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உலகத்தில் காண வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதருக்கும் ஆசை வரும். அதனாலோ என்னவோ இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் கடைசி பாடம் பாபு மா ஜா ஃபி ருஇயத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், கனவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காண்பது சம்பந்தமான பாடத்தை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதில் முதலாவது ஹதீஸை பாருங்கள். இந்த ஹதீது முத்தவாத்திரான ஹதீஸ் என்று சொல்லப்படுகிறது. முத்தவாத்திரான ஹதீஸ் என்றால் என்ன தெரியுமா? குர்ஆனுக்கு அடுத்து சிறந்த கிரந்தம் புகாரி. இந்த புகாரி தான் நம்பர் 1, முதலாவது இடம். ஹதீதுகளை பொறுத்தவரை ஹதீதுகளிலே 2 வகை இருக்கிறது. முத்தவாத்திரான ஹதீது என்றும் ஆஹாதான ஹதீது என்றும் 2 வகை இருக்குது. முத்தவாத்திரான ஹதீது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவர் ஒரு தரத்தில் ஒருவர், மற்ற தரத்தில் இன்னொருவர் என்று ஒருவர் ஒருவரோ இருவர் இருவரோ மூவர் மூவரோ அறிவித்ததல்ல. அதுவெல்லாம் எந்த வகையில சாரும் தெரியுமா? ஆஹாதான ஹதீதுகளுடைய வகையில் சாரும். நான் சொல்ல வரக்கூடிய தகவல் உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய தகவலாக இருக்கும், அதனால தான் இதை சொல்றேன். இதுவெல்லாம் எதில் வரும் தெரியுமா? ஆஹாதுடைய வகையில வரும். முத்தவாத்திர் என்றால் என்ன தெரியுமா? ஒருவர் இருவர் மூவர் ஐவர் அல்ல, ஒரு கூட்டத்துக்கிட்ட இருந்து ஒரு கூட்டம், ஒரு கூட்டத்துக்கிட்ட இருந்து ஒரு கூட்டம், கூட்டம் கூட்டமாக சஹாபிகள் என்ற ஒரு கூட்டம், தாபியீன்கள் என்ற ஒரு கூட்டம், தபஅத் தாபியீன்கள் என்ற ஒரு கூட்டம், இப்படி கூட்டம் கூட்டமாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸுக்கு தான் முத்தவாத்திரான ஹதீஸ் என்று சொல்லப்படுகிறது. பல தபகாக்கள் உள்ள ஹதீஸ் துறையிலே ஹதீதுடைய அறிவிப்பாளர் வரிசையில எல்லா அறிவிப்பாளர் வரிசையிலும் ஒரு கூட்டம் வந்து இடையில மட்டும் 2 பேரோ 3 பேரோ வந்தால் கூட அதை முத்தவாத்திர் லிஸ்ட்ல சேர்க்க மாட்டான். எனவே குர்ஆனுக்கு அடுத்து சிறந்த ஹதீஸ், உயர்தரமான ஹதீஸ் முத்தவாத்திரான ஹதீஸ். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப நான் சொல்லக்கூடிய ஹதீஸும் முத்தவாத்திரான ஹதீஸ். அதாவது குர்ஆனுக்கு அடுத்து புகாரியிலே இந்த ஹதீஸ் பல இடங்களிலே வருகிறது. திர்மிதி இமாமுடைய ஷமாயிலுல் முஹம்மதியாவிலே இந்த ஹதீஸ் கடைசி ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. ஒரு அறிவிப்பல்ல, பல அறிவிப்பாளர்கள் வரிசை சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال من رآني في المنام فقد رآني. என்னை ஒருவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை ஒருவன் கனவிலே கண்டால் அவன் என்னைத்தான் கண்டான். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் தரட்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மன் ரஆனி ஃபில் மனாம், என்னை ஒருவன் கனவிலே கண்டால் ஃபகத் ரஆனி ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு பி, என் உருவத்தில் ஒரு காலமும் ஷைத்தான் வரமாட்டான். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த பாக்கியம்தான். உலகத்தில் ஒரு மனிதனை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்ல மிக கண்ணியமான பாக்கியம் இந்த பாக்கியம்தான். அதனால தான் சொல்லப்படுகிறது, சில சஹாபிகள் அப்படித்தான் இருந்தான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்டால் அதற்கு பின்னால் எதையும் காண ஆசைப்பட மாட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் கூட இருந்தால் வேறெங்கும் செல்ல அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள். வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், அப்துல்லாஹ் என்ற ஒரு சஹாபி இருந்தார். அப்துல்லான்னு பல சஹாபி இருந்தாங்க. அதில் ஒரு சஹாபி ஒரு தடவை அவருடைய தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். வேலை பார்த்து கொண்டிருந்த சஹாபி திடீரென்று அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்லை யா ரசூலல்லாஹ், நான் இப்பொழுது துனியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு நாள் வஃபாத்தாகி விடுவேன். நான் ஒரு நாளைக்கு வஃபாத்தாகி விடுவேன். நீங்களும் சொல்லி இருக்கிறீங்க, நீங்களும் ஒரு நாள் வஃபாத்தாகுவீர்கள் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இந்த செய்தியை சொல்றாங்க அறிவிப்பாளர் சொல்லும்போது, இது அவர் ஒரு மெசேஜாக சொல்லும் போது கூட சஹாபிகள் அழுதாங்களாம். நீங்களும் ஒரு நாள் வஃபாத்தாகுவீர்கள் என்று நீங்க சொன்னீங்கல்ல என்று சொல்லும் போது சஹாபிகள் அழுதாங்களாம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன வேணும் என்று கேட்டாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், நான் துனியாவிலே வாழும்போது எப்ப நினைச்சாலும் உங்களை பார்க்கணும்னு நினைச்சா நான் ஓடி வந்து உங்களை பார்க்கிறேன் யா ரசூலல்லாஹ். நானும் வஃபாத்தாகி நீங்களும் வஃபாத்தாகி மறுமை நாளில நீங்க உயர்தரமான சொர்க்கத்தில் இருப்பீங்க யா ரசூலல்லாஹ், உயர்ந்த சொர்க்கம். நான் ஒருவேளை அல்லாஹு தாலா எனக்கு சொர்க்கத்தை தரணும், அந்த சொர்க்கத்தில் நான் நீங்கள் இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இல்லாவிட்டால், இப்ப நீங்க உயர்ந்த சொர்க்கம் எப்படின்னு கேட்டா பல அடித்தரங்கள் இருக்குது. உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தாழ்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கலாம், தாழ்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்படித்தான் அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறான். யா ரசூலல்லாஹ், நீங்க உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பீங்க, என்னை ஒருவேளை அல்லாஹ் சொர்க்கத்தில் போட்டு நான் ஒரு தாழ்ந்த இடத்துல இருந்தால், நினைக்கும் போது உங்களை பார்க்க முடியல என்று வந்தால் எனக்கு சொர்க்கத்தில் இருக்கிறதும் வருத்தம் தான் யா ரசூலல்லாஹ். சொர்க்கத்தில் இருப்பது ஒரு மனிதனுக்கு வருத்தமாகுமா, கஷ்டமாகுமா? சொர்க்கத்தில் இருக்கிறது எந்த கஷ்டம் கிடையாது. குதூஃபுஹா தானியா, பழங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கும், ஹூருல்லீன்கள் ஒரு பக்கமாக இருக்கும், மாட மாளிகைகள் இருக்கும், சந்தோஷங்கள் நிரப்பமாக இருந்தாலும் அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் கூட உங்களை என்னால் பார்க்க முடியாது என்றால் அது எனக்கு அது கஷ்டம் தான் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வந்துட்டாங்க, ஒரு குர்ஆன் ஆயத்தை கொண்டு வந்துட்டாங்க. யார் ஒருவர் ஈமான் கொண்டு முஸ்லிமாகி நல்லமல்கள் செய்து இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை சரியான முறையில் எடுத்து நடந்து அந்த மார்க்கத்தை பின்பற்றினால் அவர்கள் நபிமார்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்களுடன் கூட இருப்பார்கள், பக்கத்தில் இருப்பார்கள். அப்படியா யா ரசூலல்லாஹ், அப்ப பக்கத்தில் இருக்கலாமா? அவங்களோட பக்கத்தில் இருக்கலாமா? ஆமா, பக்கத்தில் இருக்கலாம் என்றதோட அந்த சஹாபி எழும்பி போனாரு. மட்டுமல்லாது வரலாறு சொல்லுது, சுப்ஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த நாள் வஃபாத்தா போனார்களோ அந்த நாள் அவர் இரவுல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, சுபஹுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. ஒரு கருத்து லுஹாவுடைய டைம்ல தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தா ஆயினா. பார்த்துட்டு அந்த சஹாபி போய் அவருடைய வீட்டிலே அவர் இருக்கக்கூடிய இடத்துல நின்று கொண்டிருக்கும் போது ஒருவர் ஓடி போய் சொன்னாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. அவர் என்ன தெரியுமா, அப்படியே கையை தூக்கினாங்க, அல்லாஹும்ம அத்ஹிப் பஸரி, யா அல்லாஹ் என்னுடைய பார்வையை புடுங்கி விடுவாயாக, என்னுடைய பார்வை எடுத்துறியா அல்லாஹ், இனிமேல் நான் உலகத்திலே இருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை என்னால் பார்க்க முடியாது என்றால் இந்த பார்வையில வேலை இல்லை, இந்த பார்வையில தேவை இல்லை. உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய பார்வை போக வேண்டும் என்று உலகத்தில் துஆ கேட்கிறாரா, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பர்கள், நேசர்களான உண்மையான முஅமீன்களினால் தான் முடியும். வரலாறு என்ன சொல்லுது தெரியுமா, அந்த சஹாபி கடைசி வரைக்கும் கண் தெரியாத சஹாபியாகவே வாழ்ந்தார். அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உலகத்தில் நாங்க பின்பற்றுகிறோம், அவர்களுடைய வழி எடுத்து நடக்கிறோம்.
அதுல மாற்று கருத்து கிடையாது. யாரும் உலகத்தில் பின்பற்றக்கூடாது, அவர்களுடைய வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடாதுன்னா அவன் முஸ்லிமே இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாங்கள் எவ்வளவு பின்பற்றினாலும் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேரடியாக பார்க்கிறது இருக்கிறதே, அது ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சஹாபிகள் அவ்வளோ பாராட்டி பேசுறான். அல்லாஹு தஆலா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். சஹாபிகள் என்றா யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோட கூட இருக்கிறவங்க. அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும். ஒரு பிரச்சனை, இஸ்லாத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் கோழைகள் அல்ல சஹாபிகள், அவர்கள் கடுமையானவர்களாக இருப்பார்கள். ருஹமாஉ பைனஹும், அவங்களோட அவங்க ரொம்ப இரக்கமாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு வசனம் அல்ல, பல வசனங்கள். இதெல்லாம் எங்க கிடைச்சது? சஹாபிகள் அப்படி தொழுதாங்க, இப்படி தொழுதாங்க, அந்த வணக்கத்தை செஞ்சாங்க, இந்த வணக்கத்தை செஞ்சாங்க. ஒன்னும் தேவையில்லை, அவர்கள் பெருமானாரை கண்ணால் கண்டார்கள். அதனால போதும் நீங்க சஹாபி தான். சஹாபி என்ற லிஸ்டுக்குள்ள நீங்க வாரதாக இருந்தா நீங்க ரசூலுல்லாஹ்வை கண்டிருக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை, அவங்களோட கூட இருக்கணும். ஒரு நாளைக்கு 500 ரக்காத்து நைட்ல தொழணும் எந்த நிபந்தனையும் இல்லை, இல்லையா? நீ இத்தனை வணக்கத்தை 4 உம்ரா முடிக்கணும், 5 ஹஜ் செய்யணும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சஹாபி என்ற பட்டியல் அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய அகீதாவுடைய கருத்தின்படி சஹாபிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் நீதமானவர்கள் தான். சஹாபிகள்ல நீதமில்லை, இந்த சஹாபிக்கு நீதமில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சஹாபிகள், இந்த பாக்கியம் எப்படி கிடைத்தது? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவர்கள் கண்டார்கள். எனவே உலகத்தில் அந்த பாக்கியம் எங்களுக்கு இல்லை. நாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேரா பார்க்கக்கூடிய பாக்கியம் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 1500 வருடங்கள். இன்னைக்கு உலகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை விட்டும் பிரிஞ்சு 1400 சொச்சம் வருடங்கள். அவைகளை எல்லாம் தாண்டினதுக்கு பின்னால எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கும் சந்தர்ப்பம் இல்லை. இருந்தாலும் துனியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் ஒரே ஒரு சான்ஸை தந்து இருக்கிறான். என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவில் காணலாம். அல்லாஹ் வச்சிருக்கிறான் அந்த பாக்கியத்தை. நிறைய பேர் கனவுல கண்டிருக்கிறாங்க, சஹாபிகள் கண்டிருக்கிறாங்க, தாபீன்கள் கண்டிருக்கிறாங்க, இறை நேசர்கள் கண்டிருக்கிறாங்க. ஏங்க அவ்வளவு தூரம் போறீங்க? இந்த காலத்தில் வாழும் நிறைய பேர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவில் கண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப எல்லாரும் நினைப்பாங்க எங்களுக்கும் பார்க்கணும், எங்களுக்கும் பார்க்கணும் என்று. அது லேசாக அப்படி கிடைக்காது. அது ஒரு உயர்வான பாக்கியம். சாதாரணமாக கிடைச்சிருவாங்க. பாவங்களை கண்ணிலே சுமந்து கொண்டு பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு கிடைக்குமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரை கேட்கிற டைம்லயே சில டைம்ல நாங்க ஸலவாத்து சொல்லாம இருக்கிறோமே, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை பேச விருப்பம் இல்லாமல் இருக்கிறோமே, நமக்கு கிடைக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்தஸ்துவங்களையும் மகத்துவங்களையும் வெளியிலேயே பேசும்போது சில சமுதாயத்தினர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், அவர்கள் மீது கால் புணர்ச்சிகளை வெளிப்படுத்தி அவர்கள் மீது சண்டையிடக்கூடிய நிலைமைக்கு போறாங்களே, அவங்களுக்கெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துருவாங்களா? அல்லாஹு தஆலா அப்படி கொடுக்க மாட்டான். சில பேர்கள் பரதேசிகள் போல காட்சி அளிப்பார்கள். அவங்கள பார்த்தா இவங்கெல்லாம் என்ன பெரிய ஆட்களா, அவ்வளோ பெரிய ஆட்களா இவங்க? அப்படிப்பட்ட சில ஏழைகள் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காதலர்களாக இருந்தால், நேசர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய கனவில் வருவார்கள். ஒரு நாள் ஒரு அறிஞர் இடத்துல கேட்கப்பட்டுச்சாம், எனக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும் கனவில் அப்படின்னா. அவர் சொன்னால் என் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க, என் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க, வந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்குற வழியை நான் சொல்லித்தாரேன் அப்படின்னா. சரி பரவாயில்லன்றாங்க. விருந்துக்கு போடா. விருந்துக்கு போய் நைட்டு நேரத்தில் சாப்பாடை கொடுத்துட்டாங்க. சாப்பாட்டில் நல்லா உப்பை போட்டு கொடுத்துட்டாங்க. உப்பை போட்டு கொடுத்தா அவர் சாப்பிட்டு நல்ல உப்பு நல்லா தின்னு இவரும் பார்க்குறாரு, இப்போ என்ன வழியை சொல்லித்தர போகிறார். சரி போய் படுங்க அப்படின்னா. அவரு போய் படுத்தாரு. படுத்துட்டு காலையில் வந்து சொல்கிறாரு, என்னங்க கனவுல கண்டீங்களா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை? இல்லை, தண்ணி தான் கனவுல வந்தது என்றார். ஏன் தெரியுமா?
உப்பை நல்லா தின்றதுக்கு அப்புறம் தண்ணி 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 என்ற ஏக்கத்தோட எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் போதாது என்று தண்ணி தண்ணி என்ற ஏக்கத்தில் படுத்தார். அவருக்கு தண்ணி தான் கூடுதலாக வந்தது. சொன்னாரு, நீங்கள் தண்ணி என்ற ஏக்கத்தில் உறங்கினீர்கள், அதனால் தண்ணீர் வந்தது. இதுவரை நீங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஏக்கத்தில் இதுவரைக்கும் தூங்கல. நீங்க அந்த ஏக்கத்தில் நீங்கள் தூங்கினால் உங்கள் கனவில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்சி அளிப்பார்கள். எங்களுக்கு அந்த யோசனைகள் இல்லையே. எத்தனை பேர் இருக்கிறாங்க சலவாத்து சொல்லி 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 தூங்குறவங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்றைய காலங்கள் ஒன்று செவரு அல்லது கை, செவத்தில் உள்ள டிவி அல்லது கையில் உள்ள மொபைல், இதுல தான் எங்களுடைய தூக்கங்கள் போகிறது. தூக்கம் போனா எல்லா முசீபத்துகளையும் கனவிலே காண வேண்டி இருக்கிறது. இந்த கண்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காட்சி அளிப்பார்களா? உலகத்தில் நான் சொல்லுகிறேன், அந்த பாக்கியத்தை ஒரு மனிதர் அடைவதாக இருந்தால் அதுதான் இந்த உலகத்தில் நான் இப்ப சொல்றேன். 40 ஹஜ்ஜி 400 ஹஜ்ஜி அல்ல, 400 உம்ரா 40 ஹஜ்ஜி அல்ல. உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனை செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்ட. நான் 7 மண்டா சொல்லுவேன், நான் பார்த்துருவேன் சொல்ல முடியுமா? கனவன்றது என்ன உட கொண்ட்ரோல்லே ஆகிக்குது. நான் எப்படியாவது ஹஜ்ஜி பணத்தை சேர்த்து நான் ஹஜ்ஜி போயிடுவேன், எப்படியாவது பணத்தை சேர்த்து 400 பேர் கூடு கட்டி கொடுப்பேன். செய்யலாம், அல்லாஹ் தஆலா நாடி இருந்தா செய்யலாம். ஆனா கனவு என்றது எங்கட கொண்ட்ரோல்லே இல்லை. அது சுத்தமாக நீங்க என்ன சொன்னாலும் அல்லாஹ் செலக்ட் பண்ணினா மட்டும்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காணலாம், கனவில் காணலாம். கண்டால் என்ன பாக்கியம் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அவர் கண்டது முஹம்மது நபியே தான் ஸல்லல்லாஹு அலைஹி ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் மட்டும் என்ற உருவத்தில் வரமாட்டான். சில பேர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பாவோட வார மாதிரி காட்சி அளிக்கும். சில பேர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி, சில இடங்கள்ல தொழுகிற மாதிரி காட்சி அளிக்கும். சில இடங்கள்ல அவங்களோட பேசுற மாதிரி கூட காட்சி அளிக்கும். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை தரணும். சமீபத்தில் ஒரு மனிதர் சொன்னார், அந்த மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரௌலாவுக்கு பக்கத்தில் அவர் இருக்கிறார். அப்படி ஒரு கனவில் கண்டதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடன் பேசிய சத்தத்தை அவர் காதில் கேட்டிருக்கிறார். அந்த ரௌலாவுக்குள்ள பக்கத்தில் ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் கனவில் கண்ட செய்தி ஹக்கான செய்தி இந்த மஜ்லிஸில் நான் சொல்றேன். அந்த மனிதர் யாரு தெரியுமா? இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடிகள் இருக்குது ஸ்ரீலங்கால கொஞ்சம், அந்த முடிகளை தூக்கி கொண்டு திரியுத ஒரு மனிதர். அவர் அந்த இடத்துல பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், சில பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடி எங்க நாட்டில் இருக்குது என்று சொன்னதோட சில பேர் கிண்டல் அடிப்பாங்க. செச்னியால ஒரு மியூசியம் இருக்கிறது, அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடி இருக்கிறது என்றா கிண்டல் அடிப்பான். அப்படியெல்லாம் முடி இருக்குமா? அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடியாக இருக்குமா? இப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பங்கு பிரிச்சு சஹாபிகளுக்கு கொடுத்தாங்க. அது இன்றைக்கு உலகமெல்லாம் இருக்கிறது. சாதாரணமாக இல்லை, சும்மா ஒரு முடி எடுத்துக்கொண்டு இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடின்னு சொல்லல, அதுக்குரிய சனதை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இது எங்களை வந்தது, யாரிடத்தில் வந்தது, யார் மூலமாக வந்தது, சஹாபி வரைக்கும் அதனுடைய சனதை வச்சு கொண்டு இருக்கிறார். அதனால் அதையெல்லாம் நாங்க அற்பமாக சாதாரணமாக நினைக்க கூடாது, கேவலமாக பேசக்கூடாது. இன்றைக்கு உலகத்தில் அப்படித்தான். மனுஷன் வாய் திறந்துட்ட வாய் அப்படின்னா என்ன தெரியுமா? அல்லாஹ் ரசூலின் மீது பயம் இல்லை, அல்லாஹ் பத்தி பேசுறதுக்கு பயம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசுறதுக்கு பயம் இல்லை, அவுலியாக்களான இறைநேசர்களை பத்தி குறை பேசுறதுக்கும் பயம் இல்லை. ஒரு காலம் இருந்தது, எங்களுக்கு சின்ன காலத்தில் சொல்லி தருவாங்க. நாங்க சின்ன காலத்திலிருந்தே இந்த ஹதீதை படித்து இருக்கிறோம். யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய இறைநேசரை பகைக்கிறாரோ அவரோட அல்லாஹ் யுத்த பிரகடனம் செய்து கொள்கிறான். இது ஹதீஸ் எங்க இருக்குது? புகாரியில் இருக்குது. மட்டுமல்ல, இது ஒரு ஹதீசுல் குதுசி. யாருக்கு பயம் இருக்குது? அவுலியாக்களான சாலிஹான மனிதர்களை அசிங்கமாக பேசுறதுக்கு இந்த காலத்தில் யாருக்கும் பயம் இல்லை. கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம் தண்டனைகளை. துனியாவிலே இவ்வளவு தண்டனைகளை பார்க்கிறோம் அப்படி பேசியவர்களுக்கு. ஆகிரத்துக்கு வாருங்கள்,
அல்லாஹு தஆலா யுத்த பிரகடனம் செய்து கொள்கிறான் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. வாயில வந்ததையெல்லாம் பேசிராதீங்க, வாயில வந்ததையெல்லாம் சொல்லிராதீங்க. நாளை மறுமை நாளில் அதனுடைய தண்டனைகள் அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் ரொம்ப கொடூரமானதாக இருக்கும். ஆக பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவில் காண்பது சம்பந்தமான ஹதீதுகள்ல அடுத்த ஒரு ஹதீஸ் பாருங்க. யஸீதுல் ஃபாரிசி என்ற ஒரு அறிஞர் இருந்தார். இவர் யாரு? ஹதீஸ் கிதாப் இதிலே தான் கொண்டு வரான், திர்மிதி இமாமுடைய ஷமாயிலுல் முஹம்மதியால தான் கொண்டு வரான். இவர் யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அப்பாஸ் ரலியல்லாஹு மகன் இருக்கிறாங்கல்ல, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், முஃபஸ்ஸிரீன்களுடைய தலைவர் என்று பாராட்டப்பட்டவங்க. தாயிஃப்ல அவங்களோட ஒரு பள்ளி இருக்குது, மஸ்ஜிது இப்னு அப்பாஸ் என்ற ஒரு பள்ளி இருக்கிறது. மட்டுமல்லாது அங்கதான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அவங்க அங்கதான் என்ன செய்யப்பட்டாங்க? வஃபாத்தாகி அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, நீங்க ஹரத்துல தான் இருந்தீங்க, ஹரத்துல தான் வாழ்ந்தாங்க அவங்க, நீங்க எதுக்காக வேண்டி இங்க வந்தீங்க என்று கேட்கும் போது சொன்னாங்க, ஹரத்தில் இருக்கும் போது நன்மை செஞ்சா அல்லாஹ் நன்மையை பலதாக்கி தார மாதிரி பாவங்கள் நடந்துட்டா, அதனால நான் ஹரத்திலிருந்து தாயிஃபுக்கு வாரேன். தாயிஃபில் தான் இருந்தாங்க. அவங்கட காலத்தில் வாழ்ந்த யஸீதுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க யார் தெரியுமா? யஸீதுல் ஃபாரிசி நல்ல ஒரு எழுத்தாளர். எழுத்தாளர்னா நிறைய எழுதுவார், கித்தாபுகள் எழுதுவார், குர்ஆனை கையால் எழுதுவார். அந்த காலத்தில் பிரிண்ட் போட முடியாது, என்ன செய்வாங்க? கையால தான் எழுதுவார். குர்ஆனை எழுதக்கூடிய ஒரு மனிதர் அவர். சுப்ஹானல்லாஹ். பிரிண்டர்ஸ் இல்லைன்னா இப்போ கொள்ளுங்களேன், குர்ஆனை எழுதித்தாங்கன்னா யார் எழுத போறாங்க? அது பிரிண்ட் அவுட் எடுத்துவோம், அங்க இருக்கு இங்க இருக்குது. அந்த காலத்தில் குர்ஆன் இல்ல, பிரிண்டர்ஸ் இல்ல. என்ன செய்வது? இவர வேலை என்ன தெரியுமா? குர்ஆனை கைப்பட எழுதி 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 அவர்கள் அந்த குர்ஆனை கொடுப்பாங்க ஒவ்வொரு இடத்துக்கு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஹிதுமத் செய்யக்கூடிய மனிதர் அவர். சஹாபி அல்ல, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு தடவை கனவில் கண்டார்கள். வந்து நேர கனவில் கண்டதோட அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி தானே, அவங்கள்ட்ட ஓடி வந்து சொன்னாங்க, நான் பெருமானாரை கனவில் கண்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, நல்லா கவனிங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூல், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், இன்ன ஷைத்தான லா யஸ்ததிஉ அன் யதஷப்பஹ பி, என்னுடைய உருவத்தில் ஷைத்தானுக்கு வர முடியாது. ஃபமன் ரஆனி ஃபில் மனாம் ஃபக்கத் ரஆனி, என்னை ஒருவன் கனவிலே கண்டால் அவன் என்னைத்தான் கண்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறாங்க, சரி நீங்க ரசூலுல்லாஹ்வை கண்ட மாதிரி எனக்கு கொஞ்சம் சொல்லிருப்பேன், ஏன்னா நான் கண்ணால கண்டவரே, நான் நேரடியாக கண்டவரே, நீங்க கடவுளை தானே பாருங்க. இப்ப நல்லா கவனிக்கணுமே, கனவில் கண்டால் பொய்யாகாது என்பதற்கு பெரிய ஆதாரம் இது. சொன்னாங்க, நீங்க கண்டது அப்படியே விபரீங்க பார்ப்போம் எனக்கு அப்படி என்ன. உடனே அவர்கள் சொன்னார்கள், என்னால் கண்ட கனவை நல்ல முறையில் எனக்கு விவரிக்க முடியும் என்றாங்க. சொல்லுங்க. அப்போ உடனே சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடம்பு இவ்வாறு இருந்தது, அவர்களுடைய உடம்புடைய தோல் இவ்வாறு இருந்தது, நிறம் இவ்வாறு இருந்தது, கண்ணில் சுருமாயிட்டிருந்தார்கள், அழகிய சிறுப்புடையவர்களாக இருந்தார்கள், வட்ட முகமுடையவர்களாக இருந்தார்கள், அவர்களுடைய தாடி இவ்வாறு இருந்தது, அவர்களுடைய தோல் புயங்கள் இவ்வாறு இருந்தது என்று சொன்னதோட எல்லாத்தையும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே வர்ணிச்சு முடிஞ்சதோட அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவங்க சொன்னாங்க, லவ் ரஐதஹு ஃபில் யக்லதி மஸ்ததஅத அன் தன்அதஹு ஃபௌக ஹாதா, நீங்க எவ்வளவு நேரம் வர்ணிச்சீங்கல்ல, இதை நீங்கள் நேரடியாக திரும்ப போய் ரசூலுல்லாஹ்வை பார்த்தாலும் கனவில் கண்டதை விட ஒரு வார்த்தை கூட உங்களால கூட்ட முடியாது. நீங்கள் நேராக கண்டால் எப்படி சொல்லுவீர்களோ அதே போல சொல்றீங்க. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு மனிதன் கனவிலே கண்டால் அது அவர்களே தான். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை தரட்டும். இந்த ரபியுல் அவ்வல் மாசத்தில் இந்த வெள்ளிக்கிழமை நாள் எங்களுக்கு அமைஞ்சிருக்குது. மௌத்துக்கு முன்னால நம்ம எல்லோருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவுல காணணும். அதனால தான் சொல்லப்படுகிறது, ஒரு அறிஞர் வரலாற்றில் அவரே வஃபாத்து நெருங்கிட்டாராம். வஃபாத்து பிள்ளைய குடும்பங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, சொந்தக்காரெல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. அவர் சக்கராத்து கிட்ட வாங்கி
எல்லாரும் கவலைப்பட்டு அலோனுமே, ஐயோ என் உசுறு போகுது, குடும்பத்தை விட்டு பிரிய போகிறேன், அப்படி இப்படி கவலைப்படணுமா இல்லையா? அவர் சந்தோஷமாக சிரிச்சாராம். அப்போ கேட்டாராம், ஏங்க சிரிக்கிறீங்க, சிரிக்கிற டைம் ஆகுது. அவர் சிரிச்சாராம், இல்லை இல்லை நான் ஒன்றுக்கும் இல்லை, சந்தோஷப்பட்டது. எப்படியுமே என்னை கபரில் கொண்டு வைப்பாங்க, வச்சதுக்கப்புறம் மலக்குகள் கேள்வி கேட்பாங்க, சஹீஹான ஹதீஸ் என்ன, அடுத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் காட்டப்படுவார்கள். அப்போ எனக்கு கபருக்குள்ளே போய் ரசூலுல்லாவை பார்க்க முடியும். உலகத்தில் யாராவது மௌத்தை நினைச்சு சிரிச்சியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்களை பார்க்க முடியும். எங்க போய்? கபரில் போய் கட்டாயமாக முஸ்லிமாக இருந்தாலும் காபிராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் யூதனாக இருந்தாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் காட்டப்படுவார்கள். காபிரு யூத எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஹா 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 ஹான்னு லா அதிரி, எனக்கு தெரியா. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். களிமா சொன்னவர்களில் கூட ஒரு கூட்டம் அப்படி சொல்லுவாங்களாம், எனக்கு தெரியா. அல்லாஹ் அப்படி சொல்ல வைப்பான். களிமா சொன்னவர் தான், முஸ்லிம் தான். ஆனால் அவர் கூட கபரில் இருந்து கொண்டு இவ்வளோ படிச்சு சஹீஹான ஹதீஸ் முஸ்லிம்ல வந்திருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களை கபரில் காட்டப்படும். அவ்வளோ படிச்சும் அவன் கபரில் வைத்து என்ன சொல்லுவானாம்? எனக்கு தெரியா அப்படி சொல்லுவானாம். அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கபரில் நிச்சயமாக காட்டப்படுவார்கள். அதற்கு முன்னால உலகத்தில் அந்த பாக்கியத்தை அடையணும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வரலாற்றில் சொல்லப்படுது, ஒரு பெரிய வரலாறு. பிலால் ரலியல்லாஹு தஆலான்னு வந்தவங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட சரியான இறக்கம். அவங்க கருப்பினத்தை சார்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலான்னு ஒரு தடவை சொன்னாங்க, கருப்பர்களை அசிங்கப்படுத்தவானம், கருப்பர்களை கேவலமாக பேசுவானம். நாளை மறுமை நாளில் 4 கருப்பர்கள் சொர்க்கத்தின் தலைவர்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒன்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, நஜாஷி மன்னர் இருக்கிறார் இல்லை, அவரும் கருப்பினத்தை சார்ந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அவங்களோட ஜனாசா, காயிபான ஜனாசாவை தான் முதலாவது தொழுவிச்ச காயிப் ஜனாசா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவங்க தான் மஹர் கொடுத்தாங்க. உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, மாப்பிள்ளைக்கு நான் கோட்டை கொடுத்தேன், தொப்பியை கொடுத்தேன், சூவை கொடுத்தேன்னு சொல்லலாம். மஹர் கொடுத்தேன்னு ஒருத்தருமே இல்லையே. மஹரன் இந்த மாப்பிள்ளைக்கு நான் தான் மஹர் கொடுத்தேன்னு யாராவது இருக்கிறா? இல்லையே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க நேற்றைய நாள் பாடத்தில் நான் சொன்னேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கல்யாணம் முடிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து போட்டாம். என்ன போட்டாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஞ்சும் பேரிச்சம்பளவும். நேற்றைய நாளில் நாங்கள் படித்தோம் இல்லையா? விருந்து போட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிமாருக்கும் மஹர் கொடுத்தாங்க. ஒரு மனைவியின் மஹரை நஜாஷி மன்னர் தான் கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காயிபான ஜனாசாவை தொழி நல்ல மனிதர். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அவர் சொர்க்கத்தின் தலைவர்களில் ஒருவர் என்றாங்க. அடுத்து சொன்னாங்க, மிஹ்ஜா என்ற ஒரு உமர் ரலியல்லாஹுடைய அடிமை இருந்தாங்க. பத்ரில் ஷஹீதானார், கருப்பினத்தை சார்ந்தவர், கீழே உளுந்திருந்தாங்க. மிஹ்ஜா ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹுடைய அடிமை. சொன்னாங்க, அவரும் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் ஒரு தலைவர். சொல்லி போட்டு சொன்னாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர், அவரும் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்துடைய தலைவர்களில் ஒரு தலைவர் என்றாங்க சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட சரியான மஹப்பத். அவங்க தான் மஸ்ஜிது நபவியில பாங்கு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வஃபாத்தா போனார்களோ அதோட பாங்கு செல்றதை விட்டதுக்கு அப்புறம் இவங்க பார்த்தாங்க, எனக்கு மஸ்ஜிது நபவியில மதீனாவில் எனக்கு ஈக்கேலாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல பாங்கு செல்ற மாதிரி இப்ப நீங்க சொல்லணும்டாங்க. எனக்கு ஏலாண்டாங்க. சொன்னாங்க, நான் பாங்கை சொல்லுவேன், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்னால சொல்ல முடியாது. பாங்க முடிச்சா நான் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போய்த்து அஸ்ஸலா யா ரசூலுல்லாஹ், தொழுகைக்கு டைம் ஆகிருச்சுன்னு நான் சொல்லுவேன். நான் இப்ப எங்க போய் சொல்ல, என்னால முடியாதுண்டா. உடனே சொன்னாங்க, இந்த ஊர்ல எனக்கு இருக்க முடியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க சொல்லுங்களே என்று வற்புறுத்தினாங்க. வற்புறுத்தும் போது பிலால் ரலியல்லாஹு தஆலான்னு வந்து சரியான ஒரு போடு போட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க,
நீங்க தான் என்ன உரிமை விட்டீங்க. நான் அடிமையாக இருந்தேன் என்ன உரிமை விட்டது நீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். நீங்க தானே என்ன உரிமை விட்டீங்க. ஒரே ஒரு விடயம், நான் பாங்கு சொல்வேன், நீங்கள் என்னை உரிமை விட்டது அல்லாவுக்காகவா வேற ஏதாவது நோக்கத்துக்காகவா? நீங்க வேற ஏதாவது நோக்கம் என்று சொல்லீங்கன்னு சொன்னா நான் மேடையில் ஏறி பாங்கு சொல்லுவேன். அல்லாவுக்காக வேண்டி என்று இருந்தால் என்ன வற்புறுத்த வரவானாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வேற நோக்கத்தை உரிமையிட்டா சொல்ல போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் உங்களை அல்லாவுக்காக வேண்டித்தான் உரிமை விட்டேன். அப்ப என்ன விடுங்க, இனிமேல் நான் மதீனாவிலே இருக்க மாட்டேன். எங்க போனாங்க? ஷாமு போனாங்க, பெலஸ்தீன் அந்த பகுதியில் தான் ஷாமுடைய இடங்கள். அங்க போனாங்க. அங்க இருந்து ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் உறங்கி கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து கேட்டாங்க, மஹாதிகில் ஜஃப்வா யா பிலால், பிலாலே என்ன வெறுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க. எப்படி இருக்கும், என்ன வெறுத்துட்டீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இந்த ஹதீஸை சில பேர் தப்பா புரிஞ்சுடுங்க. லா தஜஅலு கபிரி ஈதா, என்ன அர்த்தம் சொல்லுவாங்க, ஏண்ட கபரை கொண்டாடுற இடமாக ஆக்கிக்கொள்ளவானோம் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்க. பச்சை பொய்யது, அப்படி ஒரு அர்த்தமே கிடையாது. ஈதண்டா என்ன கொண்டாட்டம் என்ற அர்த்தமா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? லா தஜாலு கபிரி ஈதா என்றா, ஏண்ட கபரை நான் மௌத்தா போனதுக்கு அப்புறம் இந்த பெருநாள் 2 பெருநாள் வாரே, நோம்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள், அந்த மாதிரி வருஷத்துக்கு 2 தடவை வந்து ஜியாரத் செய்யாம அடிக்கடி வாங்க, அதுதான் அர்த்தம். அதுக்கு 2 பெருநாளைக்கு என்ன செய்ய, வருஷத்துக்கு 2 தானே வருங்க, பெருநாள் 2 தானே, அப்படியா வர போறீங்க என்கிட்ட? பெருநாள் மாதிரி இல்ல, பெருநாள் மாதிரி வருஷத்துக்கு 2 வாரம் இல்ல, என்னுடைய கபரை ஜியாரா செய்ய அவ்வப்போது வாருங்கள். சில பேர் அப்பா ஓலை காணும்போது பொறகான்ற மாதிரி இருக்கு அப்படின்னுவாங்க. அப்படின்னா அவர் என்ன பொறையா? இதான் எழுது, மஜாசுடைய அர்த்தங்கள் தெரியாது, ஒரு சொல்லுடைய வெளிரங்கத்தை அர்த்தம் வச்சு கொண்டு பேசுறது. புறபாக்குற மாதிரி இருக்குன்னா அவர் என்ன வட்டமாவா இருக்கிற வளைஞ்சாயிக்கிறது? என்ன அர்த்தம்? உங்களை பார்க்கவே முடியலைங்க, தலைப்புறைய காண்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சில நாட்கள் அல்லாஹ் பொறைய நீளமாக்கி வைப்பானாம். எதுக்கு தெரியுமா? கொஞ்சம் பார்க்கறதுக்காக வேண்டி. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்த கிடைக்கல, 2வது நாள் பொறைய நீட்டி வைக்கிறது. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் அமான், பொறைய காணும்போது ஓதுற துஆ. யாருக்கு அந்த துஆ ஓதுற சான்ஸ் கிடைக்குது? யாருக்கு கிடைக்குது? எல்லாருக்கும் கிடைக்குது இல்லையே, பார்த்தவனுக்கு தான் கிடைக்கும். சில நாளைக்கு பொறைய, முதல் பொறைய அல்லாஹ் நீளமாக்கி வைப்பான். அதுக்கு எங்க நாட்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதுக்கு சொல்லுவாங்க, இந்த 2ஆம் பொறைண்டுவாங்க, 3ஆம் பொறை அப்படி சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் அப்படி நடந்தது. ஒரு தடவை ஒரு பொறைய கண்டாங்க, அது ரொம்ப நேரம் இருக்குது. சஹாபிகள் சொன்னாங்க, இது 2ஆம் பொறை. ஒரு சஹாபி சொன்னாங்க 3ஆம் பொறை. ஸல்லல்லாஹு அப்படி சொல்லவானோ, பொறை அப்படி கிடையாது. சில டைமுக்கு அல்லாஹ் நீளமாக்கி தருவான். எதற்காக? உங்களுக்கு பார்க்கறதுக்கு, முதல் பொறையை பார்க்கறதுக்காக. அப்போ பொறை பார்க்கறது, முதல் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது சில டைம்ல நாங்க என்ன சொல்லுவோம், பொறை பார்க்கிற மாதிரி இருக்குங்க உங்களை பார்க்கறது, அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்கவே முடியல. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பெருநாள் மாதிரி வருஷத்துக்கு 2 தடவை வரவானம் எனக்கிட்ட. இப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வரவே இல்லையே, அங்கே இருந்துட்டாங்களே. மஹாதிகில் ஜஃப்வாயா பிலால், பிலாலே என்ன வெறுத்துட்டீங்களா என்ன? அமா அமா ஆனலக அன் தஸூரனி, என்ன ஜியாரத் செய்ற உங்களுக்கு டைம் கிடைக்கலையா? அஞ்சம் என்ன ஜியாரத் செய்ற உங்களுக்கு டைம் கிடைக்கலையா? உங்களுக்கு ஒரு வக்த் ஒன்று அமையலையா? எலும்பினாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. கனவு கண்டதோட துள்ளி எலும்பிட்டாங்க. அழுது நேர மஸ்ஜிது நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்கட ரோதா கிட்ட வந்தாங்க. அங்க உட்கார்ந்து அழுதா. அது சஹாபிகள் எல்லாரும் முழிக்கிறாங்க, பிலால் வந்துட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாரும் வந்துட்டாங்க. வக்தாயிருச்சு. வக்தானதுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, சரி வக்தாயிருச்சு, இப்போ பாங்க சொல்லுங்களே அப்படின்னாங்க. எல்லாம் சொன்னாங்க, இயலாது, பாங்கு என்னால் சொல்ல இயலாது, அதற்கு என்னால் சக்தி பெற முடியாது, என்னால் இயலாது. எல்லாரும் கெஞ்சினாங்க. முடியாது என்று சொன்னதோட சையதுனா ஹசன், சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க வந்ததோட ஃபஅதனகஹுமா, 2 பேரையும் கட்டி அணைஞ்சாங்க. அணைக்கும் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாட வந்துச்சு. அந்த 2 பேரும் சொன்னாங்க, நீங்க பாங்கு சொல்லுங்களே அப்படின்னா. இதை மறுக்க முடியாது இல்ல. பாங்கு மேடை ஏறி பாங்கு சொன்னாங்க. பாங்கு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த பாங்க கேட்டதோட என்ன நடந்துச்சாம்,
மஸ்ஜிது நபவி சூழ இருக்கக்கூடிய எல்லாரும் ரோட்டு வந்துட்டாங்களாம். இவ்வளோ காலம் இந்த பாங்கு கேட்கல. இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல கேட்ட பாங்கு. இது இந்த பாங்கு கேட்கிறதாக இருந்தால் முஹம்மது நபி வந்திருப்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு எண்ணத்துல தானே அவங்க இருந்தாங்க. முஹம்மது நபி திரும்ப வருவா அப்படி ஒரு எண்ணத்துல எல்லாரும் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்னும் போது எல்லாரும் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பது அப்படியே கழுத்து இருக்கு பிடிச்சா அவங்களால பாங்க முடிக்க முடியல. மிம்பர்ல இருந்து கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி வந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான நாளுக்கு பின்னால பெருமானார் வஃபாத்தான நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் அழுததுக்கு அடுத்து அதிகமாக சஹாபிகள் அழுத நாள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொன்ன நாள். அதுல சில பிள்ளைகள் என்ன செஞ்சாங்களாம், உம்மாமார்ட்ட வந்து கேட்டாம், இல்லை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் கேட்ட பாங்கு கேட்டுட்டு எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துருவாங்களா உம்மா அப்படின்னு கேட்டதோட உம்மாமார்கள் பிள்ளைகளை கட்டி பிடிச்சி கொண்டு அழுதாங்களாமன்றே. நான் இதெல்லாமே என்னங்க அவங்களோட உள்ள அன்பு தானேங்க, வேற ஒன்றும் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர் உள்ள அன்பு பாசம். அல்லாஹு தாலா அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கண்ணில் காட்டின மாதிரி, ஏனி சஹாபிகளோட கண்ணில் காட்டின மாதிரி எவ்வளோ ஏக்கம் உள்ள இந்த கண்களில் கனவுகளில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹு தாலா பார்க்கிற பாக்கியத்தை எல்லாருக்கும் தர வேண்டும். ஆக இந்த ஷமாயிலு திர்மிதியை நாங்கள் இவ்வளோ நாளும் வாசித்தோம். எங்களோட பிள்ளைகள் ஏதாவது இந்த ஹதீஸுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் எங்கள் ஏதாவது குறைஞ்சிருந்தால், தவறுகள் நடந்திருந்தால் அதை முதலாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாத்தான் அல்லாஹ் மன்னிப்பான் இல்லையா? அதனால் முடிந்த அளவுக்கு இதை மரியாதையாக நாங்கள் வாசிச்சிருக்கிறோம். அல்லாஹு தாலா பொருந்தி கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளில் எங்களுடைய நன்மை தீமைகள் அளக்கப்படக்கூடிய நாளில் இந்த ஷமாயிலு திர்மிதிக்கு கொடுத்த மரியாதையும் இதிலே வாசிக்க வந்தவர்களுக்கும் காலை பொழுதில் தவறாது வருகை தந்தவர்களுக்கும் இதை ஆரம்பித்தவர்களுக்கும் நன்மை தட்டை கணமாக்கும் அமல்களில் மிக முக்கியமான அமலாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தியுங்கள். இன்ஷா அல்லாஹ் இது 123வது வருடம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் இது சிறப்பாக நடக்க வேண்டும். நாங்கள் வருஷம் சொல்லுவோம், இன்னும் ஜனம் கூடிக்கொண்டு தான் போகுது. என்ன காரணம்? இது அவ்வளோ மனிதர்கள் விரும்புகிறாங்க, இதை நேசிக்கிறாங்க, இன்னும் இதில் ஆசைப்படுறாங்க. எனவே இந்த மஜ்லிஸிலே அல்லாஹு தாலா இப்பொழுது நாங்கள் கலந்து கொள்வது போல இனிமேலும் ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோட கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா. ரஹ்மானே, அறிந்தோ அறியாமலோ நிறைய பாவங்கள் செய்திருப்போம் ரஹ்மானே. எங்களுடைய கண்கள் கைகள் உறுப்புகள் எல்லாமே பாவங்கள் செய்திருக்கிறது ரஹ்மானே. எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயா. வெள்ளிக்கிழமை நாளிலே உன்னிடத்திலே கையேந்தி கேட்கின்றோம் ரஹ்மானே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் பிறை 12 கையேந்தி கேட்கணும் ரஹ்மானே. இந்த சபையில் நிறைய பேர்கள் நிறைய தேவைகளோடு இருப்பாங்க ரஹ்மானே. எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்தருள்வாயா. நிறைய பேர்கள் சொந்தமான வீடு இல்லாமல் இருப்பாங்க ரஹ்மானே, அவங்களுக்கு சொந்தமான வீட்டை கொடுத்துரு ரஹ்மானே. இவர்களெல்லாம் கடன்களோட கவலைகளோட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ ரஹ்மானே, அவங்களோட கவலைகளை போக்கி வச்சிரு ரஹ்மானே. சில பேர்கள் பிள்ளை குட்டிகள் இல்லாமல் இருக்கிறாங்க ரஹ்மானே, அவங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்துரு ரஹ்மானே. சில பேர்கள் பிள்ளைகளை பெத்தெடுத்து அந்த பிள்ளைகள் குறைகளோடு இருக்கிறாங்க ரஹ்மானே, அந்த பிள்ளைகளுக்கு ஆஃபியத்தை கொடுத்துரு ரஹ்மானே. இந்த சபையில் உள்ளவர்களுடைய நோய்களை லேசாக்குவே ரஹ்மானே. இந்த சபையில் உள்ளவர்களுடைய நோய்களை லேசாக்குவே ரஹ்மானே. ரஹ்மானே, திடீர் மௌத்துகளை விட்டும் பாதுகாத்துரு, கண்ணூறுகளை விட்டும் பாதுகாத்துரு ரஹ்மான், சூனியங்களை விட்டும் பாதுகாத்துரு, ஆபத்துகளை விட்டும் பாதுகாத்துரு ரஹ்மான். பாதைகளில் தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே, எந்த ஒரு ஆபத்தும் விபத்துகளிலும் சிக்கிவிடாமல் எங்களை பாதுகாத்துரு ரஹ்மான். எங்களால் அடுத்த மனிதர்களுக்கு அநியாயங்கள் நடந்துராம பாதுகாத்துரு ரஹ்மான். எங்களால் எப்பொழுதும் அடுத்த மனிதர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துற ரஹ்மானே. நாம் சில கட்டத்தில் எங்களால் அறியாமல் அடுத்த மனிதர்களுக்கு அநியாயங்கள் நடக்கும் ரஹ்மான்.